வசந்தமாய் விடியல் புலங்கிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலங்கிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள் தரும் பலிது ஆடவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. ஆடி தவித்தேனும் வாழ்வினில் மகிழ்ச்சி கொண்டிடும் பலியேது. மறைந்த மனதாய் ஆடி தவித்தேனும் வாழ்வினில் மகிழ்ச்சி கொண்டிடும் பலியேது. ஆடிடும் தவமாய் நானுட நேசம் மனங்களில் என்றும் மகிழ்ந்திடும் பலியேது. ஆடிடும் தவமாய் நானுட நேசம் மனங்களில் என்றும் மகிழ்ந்திடும் பலியேது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சிவம் சாட்சியாய் திகழ்வோம் இறை குலமே. வசந்தமாய் விடியல் புலங்கிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலியிது ஆடவன் ஒளியிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட போருங்களே. வசந்தமாய் விடியல் புலங்கிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. அனைவரையும் அன்போடு அதிகாலை வேலை ஆண்டவனை தேடுவதும் அதில் வெகு சிறப்பாக அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழாலேயே மிகுந்த மகிழ்ச்சி. அன்னையுடைய விழா என்றாலே மகிழ்ச்சி தான். அன்னையுடைய பெருவிழா எல்லாம் நம்முடைய குடும்பங்களுக்கும் திரு அவைக்கும் மக்களுக்கும் இறை ஆசை. அதில் நம்முடைய இந்திய சுதந்திர தின விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். 80வது ஆண்டு சுதந்திர தின விழா. நம்முடைய நாடு நாட்டுப்பற்று நாட்டினுடைய பல நன்மைகள் ஆட்சியாளர்கள் ஆட்சிகள் சிறப்பாக அமைய அவருடைய பொறுப்புகளை நாமும் உணர்ந்து நாமும் நம் இருக்கக்கூடிய இடத்தில் செயல்பட அன்னையின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். இந்த நாளில் இந்த திருப்பலியை நம்பிக்கையோடும் கடன் திருப்பலி மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடு ஒப்புக் கொடுப்போம். அதில் திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டும். சிறில் பிரவீன் 26ஆம் ஆண்டு பிறந்த நாளை உங்களை ஆசீர்வதிக்கும். நன்றி எதிராக திருப்பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய திரேசா மார்ட்டின், சிலுவை தஸ் டேவிஸ் அருள் குடும்பத்தினர், சேகர் சுபேதா ஃபெபியன் குடும்பத்தினர், ரோஸ்லின் வலன் குடும்பத்தினர், பிரேமா மரி ஃபெமி ரீனா போஸ்கோ ஸ்டெல்லா குடும்பம் ஆகியோர் இத்திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆண்மக்கள் தேவ சகாயம் அமலி சமதியா குரூஸ் வேதமுத்து ஜோமாலை மேரி சபரிமுத்து சூசை மேரி ஸ்டனிஸ்லாஸ் ஃபாத்திமா மேரி டேனியல் மிஸ்டர் ஜோசப் ஜாய்ஸ் மிஸ்ஸஸ் ரெஜினா ஜாய்ஸ் மிஸ்டர் ஜெயக்குமார் ஜாய்ஸ் எலிசபெத் குருநாதன் பி புஷ்பராஜ் 15ஆம் ஆண்டு ஆண்மலை பாட்சிக்காக சிஸ்டர் அல்போஸ் மேரி சிஸ்டர் சார்ல்ஸ் மோச்சம் அலங்காரம் அந்தோனியம்மாள் ராயப்பா செல்வ மேரி ஜோசப் திரேசம்மா விக்டர் செல்வமணி டேவிட் செல்வம்மா திரேசம்மா அல்ஃபோன்சா மற்றும் ஜே ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். நன்றி எதிராக ஜேம்ஸ் அந்தோனி ராஜன் அவருடைய நன்றிகளை வேற்று இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய
ஆசீர்வாதம் பெற திருப்பலியை தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனமுறைந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமாய்த்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வரத்தோடு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து மாற்றிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்கும் அவனே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்கும் அவனே, அந்நாட்டை ஏற்றுமே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவனே, நீரும் மீது இறங்குமே. நீரனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவனே. ஜெபிப்போமாக. என்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா,
மாசற்ற கன்னிமரியாவுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவனின் வாழ்வுதரும் வார்த்தைகள் 19, அதிகாரம் 12, 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூட்டியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். பிரிவு 15. உயிருள்ள இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதாயா மலை நாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுடைய குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணென்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார்.
ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியாள் ஒருபோதும் மரியாள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னையாம் தேவத்தாய்க்கு அழகான விழா. உங்களை எல்லாரையும் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. அன்னையின் பாதத்தில், அன்னையின் அடிச்சுவட்டில், அன்னையின் அரவணைப்பில், அன்னையின் நம்பிக்கையில், அன்னையின் ஆசிரில், அன்னையின் அருளில் நம்மை ஒப்பு கொடுப்பது, நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய தாய் திரு அவையை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டை ஒப்பு கொடுப்பது, இதெல்லாம் அழகாக காலை நாம் எழுந்து நாம் சிறு வயதிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பனைகள். சுதந்திர தின விழா பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் சென்று நாமெல்லாம் சிறு காலத்தில் வாழ்ந்து அப்படியெல்லாம் ஒரு அனுபவங்கள் வளர்ந்து வருகின்ற போது மீண்டுமாக குழந்தையின் அந்த மனநிலையில் மாதாவுடைய பாதத்தில் தவழ்வதும், அம்மா நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பார் என்று வந்த நீங்கள், வராத பல பேருக்காக நாம் செபிப்பதும், அதெல்லாம் கூடுதலான மகிழ்ச்சி. அன்னையின் பாதத்தில் இருப்பதே மகிழ்ச்சி தான். ஆகவே அன்புக்குரியவர்கள், இந்திய சுதந்திர தினத்தினுடைய விழாவுடைய வாழ்த்துக்களும், அன்னையாம் தேவத்தாயுடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கடவுள் தேவத்தாய் நம்மையும் நம்முடைய பங்கெல்லாம் குடும்பங்கள் எல்லாம் அன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, சில சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைக்கு. அது ஒரு நகர்ப்புற பள்ளிக்கூடம். அந்த நகர்ப்புற பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர், சயின்ஸ் டீச்சர், அவங்க பேர் புனிதா. அந்த சயின்ஸ் டீச்சர் அன்றைக்கு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னா மேக்னெட். காந்தம் இல்லையா, அந்த காந்தத்தினுடைய தன்மை, அதனுடைய ஈர்ப்பு, அதனுடைய சிறப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பிள்ளைங்க, நாளைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது இன்றைக்கு நடத்தின பாடத்திலிருந்து உங்களுக்கு தேர்வு இருக்கும், படித்து கொண்டு வாருங்கள். ஓகே டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வராங்க. ஆர் யூ ரெடி ஃபார் எக்ஸாம்? டீச்சர், எஸ் மிஸ், வி ஆர் ஆல் ரெடி ஃபார் எக்ஸாம். ஓகே, கேள்வி இதுதான். அவங்க கேள்வி சொல்கிறாங்க, எம் என்ற எழுத்தில் தொடங்கி 6 எழுத்தில் முடிகின்ற வார்த்தை, அது ஈர்க்கும் தன்மை உடையது, அது என்ன என்று கேள்வியை டீச்சர் சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து டீச்சர் எல்லா பேப்பரையும் வாங்கி கரெக்ட் பண்ணுறாங்க. டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு வியப்புமாக இருக்கிறது. ஏன்னா என்ன டீச்சர் எதிர்பார்த்துருப்பாங்க, என்ன பாடத்தை அவங்க நடத்துனாங்க? மேக்னெட். அப்போ எம் என்று தொடங்கி 6 வார்த்தை என்றால் மேக்னெட் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாருமே எழுதின வார்த்தை எம் என்ற வார்த்தை தொடங்கி 6 லெட்டரில் முடிக்கூடியது என்ன? மதர் என்று எழுதியிருந்தாங்க. மதர், அம்மா என்று எழுதியிருந்தாங்க. டீச்சருக்கு அவ்வளோ ஆச்சரியம். அதாவது மேக்னெட் எப்படி ஈர்க்கும் தன்மையோ அதுபோல் ஒரு மதர், ஒரு அம்மா, ஒரு தாய் என்றால் ஈர்க்கும் தன்மை உடையவர். அதான் அன்னை மரியாள். அன்னை மரியாளை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், என் அனுபவத்திலிருந்து ஷீஸ் அ மேக்னெட். ஷீஸ் அ மேக்னெட். எப்படி ஒரு காந்தம் ஈர்க்கும் தன்மை உடையதோ அதுபோல் அன்னை மரியாள் தன் பிள்ளைகளாக நம்மை ஈர்க்கிறார், தன் பக்கமாக, இயேசுவின் பக்கமாக ஈர்க்கிறார். ஷி ஹஸ் எ பவர்ஃபுல் மேக்னெட். அதனால் இன்றைக்கி அம்மாவுடைய விழா என்றாலே ஒரு மகிழ்ச்சி தான். அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அழகான விழா. இந்த விழாவானது ஏதோ நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்று நினைக்கக்கூடாது. இதற்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஹிஸ்ட்ரி. இந்த வரலாறு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. 4ஆம் நூற்றாண்டிலே அப்பொழுதெல்லாம் இந்த விழா எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கிறார் என்ற பெயரில் கொண்டாடினாங்க. அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கிறார் என்று கீழே நாடுகளில் இந்த விழாவானது தொடங்கப்பட்டது. பிறகு அது காலப்போக்கில் ஜான் டமஸின் அவர் சொல்கிறார், 8ஆம் நூற்றாண்டிலே அன்னை மரியாள் மாசு மறுவின்றி பிறந்ததால், பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் என்பதால், குழந்தை இயேசுவை தன் உதரத்தில் தாங்கியதால் நிச்சயமாக அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 8ஆம் நூற்றாண்டிலிருந்து பேச்சுக்கள் அப்படி ஆரம்பித்தது. பிறகு 1568ஆம் ஆண்டு மீண்டுமாக இந்த விழாவை உறுதி செய்கிறார்கள். நிச்சயமாக அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று திரு அவையில் கொண்டாடப்பட்டது. வெகு சிறப்பாக 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் நவம்பர் 12ஆம் தேதி இந்த விழாவை
விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிறார். இட்ஸ் கால்ட் டாக்மா ஆஃப் த ஃபெய்த். விசுவாச கோட்பாடு என்றால் there is no any question to be raised against the dogma of the faith in the church. ஆகவே விசுவாச கோட்பாடாக அறிவித்து இந்த விழாவை கூடுதலாக கொண்டாடுங்கள் என்று பிரகடனம் செய்த அற்புதமான விழா. இதை இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் உறுதி செய்கிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் உண்மையிலும் உண்மை அன்னை மரியாள் விண்ணக மன்னக என்னது ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று இந்த விழாவை இப்படிதான் வரலாற்றிலிருந்து கொண்டாட நமக்கு அழைப்பு. இந்த விழா அன்னையினுடைய அம்மாவுடைய இந்த விழா உணர்த்துகின்ற சில உண்மைகள். ஒன்று, அன்னை மரியாளை எப்படி பார்க்கலாம் என்றால் ஷீ இஸ் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் பேழை. ரொம்ப அழகான வார்த்தையிலேயே உடன்படிக்கையின் பேழை. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க, திருவெளிப்பாடு புத்தகத்தில் வாசிக்கும். விண்ணகத்தில் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலுக்குள்ளாக உடன்படிக்கை பேழை இருந்தது. அப்படி என்றால் அந்த உடன்படிக்கை பேழை எது, யாராக இருக்கும்? அன்னை மரியாள் என்று பிப்ளிக்கல் ஸ்காலர் சொல்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், மரியாளுடைய மன்றாட்டு மாலை, லிட்டனி ஆஃப் த மதர் மேரி, மரியாளின் மன்றாட்டு மாலையில் அன்னைக்கு ஒரு அழகான புகழாரம் சுட்டிய ஒரு சொல்லாடல் தான் உடன்படிக்கையின் பேழை. இந்த உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை இல்லையா, உடன்படிக்கை என்ற அந்த இது பயன்படுத்த. அதில் என்ன இருந்தது? அதாவது மன்னாவும் 10 கட்டலிருந்து 2 கற்பலகையும் ஆரோவின் கோலானது வைக்கப்பட்டது. அதனால தான் பாருங்கள், அழகாக 1 அரசர் 6ஆம் அதிகாரத்தில் தாவீது அரசர் உடன்படிக்கை பேழையை மேல தாளத்தோடு எருசலேம் நகருக்கு அவர் தூக்கிச் சென்றார். அதுபோல தந்தையாம் கடவுள் தன் மகனை ஈன்றெடுத்த தாயை விண்ணக அரசுக்கு தாரை தம்பட்டங்களோடு எடுத்து சென்ற அழகான விழாதான் அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா. ஆக அன்புக்குரிய, அதே போல பழைய ஏற்பாட்டில் பாருங்க, எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை இருந்தது அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் ஆசீரும் இருந்தது. தட் இஸ் அ மெசேஜ். ஆகவே எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை இருந்தது அங்கெல்லாம் மகிழ்ச்சி ஆசீர். அன்னை மரியாள் உடன்படிக்கை பேழை என்றால் ஆண்டவர் இயேசு உதரத்தில் தாங்கியதால் உடன்படிக்கை பேழை என்றால் அன்னை மரியாள் இருக்கும் இடமெல்லாம் மகிழ்ச்சியும் அருளும் ஆசீரும். அதனால தான் அம்மாவை தேடி வாங்க, அம்மாவோடு இருங்க, அம்மாவை மையப்படுத்தி வாழுங்க. ஆக அன்னை மரியாள் இருக்கும் இடம் மகிழ்ச்சி, ஆசீர், அருள். அன்னை மரியாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடும். இரண்டாவது, இன்றைய நாளுடைய நற்செய்தி. அன்னை மரியாள் பாருங்க, செய்தி கேட்டவுடன், எலிசபெத் அம்மாள் கருவுற்றுகள் சொன்னவுடன் she became a person of the other. ஆகையால ரொம்ப மற்றவர்களுக்கு, எலிசபெத் அம்மாளுக்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக சென்று உதவி செய்கிறார். ஆக அன்னையின் பிள்ளைகள், அன்னையின் குடும்பம் என்றால் we must care and concern for the other. இந்திய சுதந்திரம் பெற்றது கூட எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக, தி அதர், மற்றவர்களுக்காக சத்தம் சிந்தி பெறப்பட்டதுதான் இந்த சுதந்திரம். அதுபோல நம்முடைய வாழ்வு என்பது நமக்காக அல்ல, நம் குடும்பங்களில் நாம் வாழலாம், ஆனால் நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து காட்டு, அது யார் வேணாலும் யாருக்காவது ஒருவருக்கு என்று நாம் வாழ்கின்ற போது அங்கு மிகப்பெரிய பலத்தை செயலில் நாம் காட்டுகின்றோம். இது ஒரு அழகான. இறுதியாக, தாய் இருக்கும் இடம்தான் மகிழ்ச்சி. எங்கே அம்மா இருக்கிறாங்களோ அங்குதான் மகிழ்ச்சி. ஆக தாய் இருக்கும் இடத்தில் தான் குழந்தையும் இருக்கும். மதர் தெரேசா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. மதர் தெரேசா சொல்கிறாங்க, தொடக்க காலத்தில் தெருவோரத்தில் செல்வாங்களாம். அப்போ ஒரு பையன் கிழிந்த உடையோடு மெல்லிய தேகத்தோடு பசியால் வாடி போய் படுத்துட்டு இருக்கிறான். மதர் தெரேசா அவனை தூக்கிக்கிட்டு, தன் மேலே தூக்கிக்கிட்டு கான்வென்ட் வந்து விடுறாங்க. அவனுக்கு தேவையான சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இவன் என்ன அங்கே சொல்கிறாங்க, இங்கே தங்குன்றாங்க. இந்த பையன் வீட்டை விட்டு ஓடிடுறான், கான்வென்ட்டை விட்டு ஓடிடுறான். மறுபடியும் மதர் தெரேசா போயிட்டு 2-3 நாள் கழித்து அந்த பையனை அந்த தெருவாரத்தில் பார்த்து அவனை தூக்கிட்டு மறுபடியும் வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த பையன் ஓடுறான். இப்போ கான்வென்ட் சிஸ்டர் கூட எங்கே போகிறான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டருங்க பின்னாடியே போய் பார்க்குறாங்க. என்னன்னா எங்கே போகிறான்னா, அவங்க அம்மா, அந்த பையனுடைய அம்மா, அவங்க மெலிசான இந்த தேகத்தோட உடலோட பசியோட பிறகு வறுமையோட உடையெல்லாம் கிழிந்து அங்கே இருக்கிறாங்க. பாருங்கள், அவன் சொல்கிறான், நீ எங்கள் வீட்டுக்கு வான் சிஸ்டருக்கு. அது என் வீடு அல்ல, எங்கள் அம்மா இருக்கிற இடம்தான் என் வீடு, அது எந்த நிலையில் இருந்தாலும். ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இருக்கக்கூடிய இடம்தான் நாம் எல்லோருக்கும் சொர்க்கமும் மகிழ்ச்சியும். ஆக அன்னை நாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் காரணகர்த்தாவாக, த மேக்னெட்டாக இருக்கிறாள். ஆகவே அன்னை இடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அன்னையின் வழியாக குடும்பங்கள் நாம் அருளும்
ஆசீர்வாதம் பெறும் நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டிற்காக நாம் வேண்டுவோம். நம்முடைய பங்களிப்பை ஆக்கப்பூர்வமாக மற்றவர்களுக்காக கொடுப்போம். கடவுள் அன்னையின் வழியாக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். ஆவியில் அவர் துணை வேண்டுகிறேன். மன்னிப்பு தூய்மை பெற்று அறிஞர வாழ்வில் நிலைத்திருந்தேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நேர்ப்பு பெருவிழாவிலும் நம்முடைய இந்திய சுதந்திர தின விழாவில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் பல பொது தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தாய் திரு அவைக்காக செபிப்போம். அன்பான இறைவா, திரு அவை நீர் கொடுத்த அருமையான பொக்கிஷம். திரு அவையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் தங்களுக்கு கிடைத்த அழைப்பில் மேன்மையை உணர்ந்து நல்ல ஒரு அன்னையின் பரிந்துரையாலும் அரவணைப்பிலும் தங்கள் இறைப்பணியை தோய்வில்லாமல் மகிழ்ச்சியோடு செய்ய அருள் பெரிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தாய் திரு நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். அன்பான இறைவா, இந்தியா என்கின்ற மாபெரும் அழகான இந்த நாடு பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மதங்கள் மத்தியில் ஒற்றுமையாக வாழ ஆட்சியாளர்கள் மக்களுக்காக, மக்கள் பொறுப்புக்காக இப்படியாக இந்திய திருநாடு நிச்சயமாக பலவற்றில் சுதந்திரத்தை பெற்று பொறுப்புணர்வோடு வாழக்கூடிய நல்ல ஆரோக்கியமுள்ள தேசமாக என்னாலும் அமைய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய குடும்பங்களுக்காக அன்பான இறைவா, குடும்பங்கள் நீர் கொடுத்த அழகான சொர்க்க பூமிக்கான பரிசுகள். ஆகவே நிச்சயமாக குடும்பங்களில் அன்னையினுடைய அந்த அற்புதமான பண்புகள், அன்னையினுடைய விழுமியங்கள், அன்னையின் தோழமையில் குடும்பங்களெல்லாம் மகிழ்ச்சியோட தாயிருக்கும் இடமே மகிழ்ச்சி என்று அன்னையின் அரவணைப்பில், பாதுகாப்பில் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் இளம் பெண்களுக்காக, இளையோர்கள் இளம் பெண்கள் மாபெரும் ஆசீர்வாதத்தின் தூண்கள். தங்களுடைய இளமையின் காலத்தில் ஆற்றலை ஆக்கமாக, வளர்ச்சிக்காக, மாற்றத்திற்காக, முன்னேற்றத்திற்காக தங்களுடைய இளமையின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய அற்புதமான இளையோர்கள் உருவாக, இளையோர்களுக்கான வேலைவாய்ப்பு, இளையோர்களுக்கான கல்வி, இளையோர்களுக்கான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற அருள் புரிய இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம்.
அன்பான இறைவா, தொடர்ந்து இந்த நாளுடைய மேன்மை, இந்த நாளுடைய உண்மை, இந்த நாளுடைய ஆற்றல், இந்த நாளுடைய ஊக்கம், இந்த நாளுடைய உற்சாகம், இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தில், அன்னையின் ஆசீர்வாதத்தில் எல்லாரும் எங்களெல்லாம் நிறைவாக வந்த இவர்களை நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற இவர்களெல்லாம் நிறைவாக என்னாலும் ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை நாங்கள் இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்பாடு. என்னை தருவே உமக்காக, உம்மில் நிறைவே பலியாக. என்னை தருவே உமக்காக, உம்மில் நிறைவே பலியாக. உணர்ந்துள்ள இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைத்திட்ட உள்ளவரை நாடிடும் அன்பரே, உமக்காக ஆசைக்கின்றேன். என்னை தருவே உமக்காக, உம்மில் நினைவே பலியாக. ஆவேலை போல ஆழமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவேலை போல ஆழமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உணர்ந்து உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விரைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நிறைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளவரை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நிறைவேன் பலியாக. மிக்க சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு நலத்தையும் வளத்தையும் தேடி பல்வேறு கருத்துக்களை சுமந்து கொண்டு அன்னையின் அரவணைப்பில், அன்னையின் பாதுகாப்பில், அன்னையினுடைய ஈர்ப்பில், அன்னையின் அருளில், ஆசீர்வாதத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி, கடவுளுடைய அழகான ஆசீர்வாதத்தில் கல்வாரி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அழைக்கவே காணிக்கும் இடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த தூய கன்னிமரியாளுடைய பரிந்துரையினால் எங்கள் இதயங்கள் அன்பத்தினால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மையே நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரானது என்றும் இல்லை, எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள்
கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாக கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாகும் இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்க முன் அடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய தம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் எடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானகத் தூதர் திரளோடு சேர்ந்து நாங்களும் மைப்புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதா அன்னையின் ஆசிர், அன்னையின் பலம், அன்னையின் ஈர்ப்பு. ஷீ இஸ் அ மேக்னெட். சோர்வோடு, கவலையோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, சந்தேகங்களோடு, கேள்விகளோடு மனசு இறுக்கமாக இருந்தாலும் அன்னை ஈர்க்கிறார், தன் பக்கம் ஈர்க்கிறார், இயேசுவின் பக்கம் அழைத்து செல்கிறார். அற்புதமான இந்த விழா அன்னையின் ஆசை. அன்னை இருக்கும் இடம்தான் மகிழ்ச்சி. குழந்தை அன்னையோடு, அன்னை குழந்தையோடு, தேவத்தாயின் பராமரிப்பில் நாம் வாழ்வோம். அன்னையின் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். வானக தந்தையை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம். ஆகவே இந்த தூய ஆவியை பொழுது காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து நடிச்செலுத்தி அனுப்பிட்ட தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தில் இது ஆவமன் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இடையில் நினைவார். நம்பிக்கையின் மாறை பொருள்
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்ற மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூறும். அன்பான இறைவா, நம்பிக்கையோடு இந்த நாளெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்முடைய தேவத்தாய் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் தாய் திருநாடெல்லாம் அமைதியின் நாடாகும், மகிழ்ச்சியின் நாடாக ஆட்சியாளர் தங்கள் கடமைகளின் பொறுப்புகளை உணர்ந்து நிறைய முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கக்கூடிய நாடாக என்னாலும் திகழ அருள் புரியும். இத்திருப்பலியிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்கள், நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளை ஆசீர்வதியும். ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வர எல்லாம் வல்ல இறைவனாகுக தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் எங்கள் உரியதே. இயேசுவை புகழ்ந்து அன்னையினுடைய அழகான விழா ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக் கொள்ளப்பட்ட அன்னையின் விழாவில் அன்னையின் ஆசிரை பரிந்துரை கேட்போம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழித்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள்ள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருபவர், நம்மையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துபவர், நிச்சயமாக நம்புவோருக்கெல்லாம் நலமாக இருக்கக்கூடிய ஆண்டவர், வாழ்வுக்கான மகிழ்ச்சியின் காரண கர்த்தாவாகும். வாழ்வின் மகிழ்ச்சிக்கான அடித்தளமும் நம்பிக்கையெல்லாம் விதைத்து
நலமோடு நம்ம எல்லாம் வழி நடத்த எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் தேடி வரக்கூடிய ஆண்டவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்தவன் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே
மகிழ்ச்சியான நாள், மன நிறைவு நாள். நாம் எல்லோருக்கும் சிறு வயதை நினைவுபடுத்துகின்ற நாள், இந்திய நாட்டுடைய சுதந்திர தின விழா என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். நம்முடைய பள்ளியில் நாம் கிடைத்த அனுபவங்கள் அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு முறை கடவுளுக்கு நன்றி. நம்முடைய இந்தியா என்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பு மதச்சார்பை நம்ம நாட்டில் வாழ்வதே ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய விண்ணேற்பு அன்னையுடைய விழா கூடுதலான பலமும் நம்பிக்கையும் நமக்கு சேர்க்கிறது. ஆகவே அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய ஆசீர்வாதங்களும் இந்திய சுதந்திர விழாவுடைய வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நன்றிகளை மகிழ்ச்சியாக விழாவின் வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். இதன் பிறகு நாம் திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக நம்முடைய பள்ளி வளாகத்துக்கு சொல்வோம். 20 நிமிடம்தான் நம்முடைய சுதந்திர தின விழாவினுடைய நிகழ்வுகள். கொடியேற்றி பங்கெடுப்போம். அங்கே உங்களுக்கு தேசிய கொடி வழங்கப்படும், இனிப்பும் உங்களுக்கு வழங்கப்படும். பிறகு அதைத் தொடர்ந்து 9:15 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும். 10:30 மணி போல் நம்முடைய பிள்ளைகள் முதல் திருவிருந்து. அந்த பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அழகு, அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க. நேற்று கூட வந்து நிறைய விஷயத்தை என்கிட்ட பாடியெல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை நல்லா தயாரித்து நாம் கொடுப்பது ஏறக்குறைய ஒரு 38 பிள்ளைங்க முதல் திருவிருந்தை பெறுகிறார்கள். ஆக அதனுடைய திருப்பலி 10:30 மணிக்கு நிறைய பிள்ளைகள் மக்கள் மகிழ்ச்சியோடு வெளிய இடங்கள்லாம் வருவார்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். சாயங்காலம் வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வழக்கம் போல் திருப்பலி. தொடர்ந்து இந்த நாள் சிறப்பாக அமையட்டும். கடவுள் நம் அன்னையின் வழியாக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இன்று அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டவர் கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தொருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. பெருவிழாவில் தலைவணங்கி ஆசிரை நாம் பெறுவோம். தந்தையாக கடவுள் உங்களுக்கு ஆசிரை வழங்குவாராக. நம் பாதுகாவலராக நம் அன்னையின் பரிந்துரையினால் நம் மக்கள் அனைவரும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறை மகனாகி ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரின் கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசிரை வழங்குவாராக. தூயாவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் முன்னேற்பு அன்னையினுடைய ஆசிரையும் பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி மக்கள் உரைகள் தீர்ப்ப
குடும்பங்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே